என்னை நம்ப பண்ணின வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். சங்கீதம் 119 முதல் 49. கர்த்தர் நம் வாழ்க்கையில் நமக்கென சில காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருவேளை அதற்கான ஒரு சிறு அறிகுறி கூட இப்பொழுது நம் வாழ்க்கையில் காணப்படாவிட்டாலும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நமக்கென குறித்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றியே தீருவார். அதற்காக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரையே சார்ந்து கொள்வதுதான். வாழ்க்கையில் நடைபெறும் காரியங்கள் எதிர்மாறாயிருந்தாலும் வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அதை நிறைவேற்றியே தீருவார். இங்கு சங்கீதக்காரனும் அதனையே தன் விண்ணப்பமாக வைக்கிறான். ஆம், கர்த்தர் நினைத்தருளும் காலம் என்ற ஒன்றுண்டு. அப்படிப்பட்ட காலத்துக்காகவே நாம் விசுவாசத்தோடு பொறுத்திருந்து விண்ணப்பிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்த வார்த்தைகளை கொடுத்தார். ஆனால் அவ்வேளையில் அதற்கான அறிகுறி ஒன்றும் அவர் வாழ்வில் இல்லை. ஆனால் அவர் தேவனை விசுவாசித்தார். ஆம், அவர் ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய 175ஆம் வயதில் மரணமடையும் முன்பு யாக்கோபையும் கண்டிருக்கக்கூடும். அவர் பெற்ற வாக்குத்தத்தின்படி இன்று இஸ்ரவேல் தேசமும் இஸ்ரவேல் மக்களும் ஆவிக்குரிய ஆபிரகாம் சந்ததியாகிய சபை விசுவாசிகளும் உலகமெங்கும் நிறைந்துள்ளார்கள். யோசேப்பின் வாழ்விலும் இதுவே நடந்தது. தேவன் அவருக்கென காரியத்தை சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தினார். ஆனால் அப்படி நடைபெற அப்பொழுது எவ்வித சாத்தியக்கூறும் இல்லை. மேலும் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினதை யாக்கோபுவினாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யோசேப்பின் சொப்பனம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக அவருடைய சகோதரர்கள் அவரை குழியில் போட்டார்கள். பின்னை இஸ்மவேலர் கையில் விற்று போட்டனர். ஆனால் உண்மையில் அந்த சொப்பனம் நிறைவேறவே அவர்கள் இவற்றையெல்லாம் செய்தனர். அதை யோசேப்பு புரிந்து கொண்டார். அடிமையாக விற்கப்பட்டது மாத்திரமல்ல, அபாண்டமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் வாடிய பொழுதும் அவர் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை. இறுதியில் அவர் வாழ்க்கையில் நடைபெற்ற அனைத்தையும் தேவன் அவருடைய அநாதி வார்த்தை நிறைவேறும் படியாகவே நிகழ்பண்ணினார். இதனை யோசேப்பே அறிக்கையிடுகிறார். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டப்போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமலிருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஆதியாகமம் 45 முதல் 4-8. தாவீதின் வாழ்விலும் ஆண்டவர் சாமுவேலின் மூலமாய் அவரை சிறுவயதிலேயே ராஜாவாக அபிஷேகித்தார். ஆனால் அந்த இராஜ மேன்மையை பெற்றுக்கொள்ள அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. யோசேப்பின் சகோதரர்கள் அவரை பற்றின வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாது என்று செயல்பட்டது போல தாவீதை குறித்த ஆண்டவரின் வார்த்தையும் நிறைவேறக்கூடாது என்று சவுல் பிசாசினால் ஏவப்பட்டு காரியங்களை செய்தார். ஆனால் இறுதியில் தாவீதை குறித்த ஆண்டவரின் திட்டம் நிறைவேறினது. வெறும் ராஜ மேன்மையை குறித்த வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, ஸ்தீரியின் வித்தாகிய இயேசு தாவீதின் குமாரனாய் தாவீதின் ஊரிலே பிறப்பார், அவர் என்றென்றும் அரசாளுவார் என்ற வாக்குத்தத்தமும் நிறைவேறிற்று. ஆம், நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கென ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். அவர் நம்மை நம்ப பண்ணின அவ்வார்த்தையை நம் வாழ்வில் நிறைவேற்ற அவரையே பற்றி பிடித்துக்கொண்டு அது நம் வாழ்வில் நிறைவேறும்படியாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம் இஷ்டப்படி அல்ல, அவர் சொன்ன வார்த்தையின்படியே நம் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அதற்கு அவர் நம்மை நினைத்தருளும்படியாய் நாம் ஜெபிப்போமாக. ஆமென். அல்லேலூயா.